இங்க ஒரு பொண்ணு ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்துட்டு அதுல வர காசை செலவு பண்ணிக்காம அந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து சாப்பிட்டு போன அந்த மீதி சாப்பாட இவ எடுத்துக்கிட்டு அந்த சாப்பாடை சாப்பிட்டு இவளோட காசை மிச்சம் பண்ணிக்கிறா. எதனால இது மாதிரினா பண்றானா, சின்ன வயசுல இருந்தே இவளுக்கு பாக்ஸிங்னா ரொம்ப பிடிக்கும். எங்க மேட்ச் நடந்தாலும் அங்க போய் நின்னு பார்த்துட்டு நம்மளும் இது மாதிரி ஸ்டேஜ்ல சண்டை போடணும்னு நினைப்பா. ஆனா இவகிட்ட போதுமான காசு பணம் இல்லாதனால நம்மளும் இது மாதிரி சண்டை போட முடியுமான்னு வருத்தப்படுறா. அதனாலேயே ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்துட்டு அதுல வர காசை வச்சு பாக்ஸிங் கிளவுஸ் வாங்குறது, பாக்ஸிங் பிராக்டிஸ் பண்ற அந்த பால் வாங்குறதுன்னு அதுக்கே செலவு பண்றா. இந்த பாக்ஸிங்க நம்ம எப்படியாவது கத்துக்கணும்னு ஒரு சென்டர்ல போய் ஃபீஸ் கட்டி ஒரு கோச்சர் கிட்ட சேர்றா. அதுல இருந்து இவளுக்கும் ஒரு ப்ராப்பரான ட்ரைனிங்கும் கிடைக்குது. ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது கூட அந்த பாக்ஸிங்க பத்தியே தான் நினைச்சுக்கிட்டு இருக்கா. இப்படியே ட்ரைனிங்னா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு மேட்ச்ல இவள விளையாட விட்டு பாக்குறாரு. பார்த்தா அடிச்ச 3 பஞ்சிலேயே ஆப்பனண்ட்டை தோக்க வச்சிடுறா. அதுல இருந்து நிறைய மேட்ச் கலந்துகிட்டு அதுல வின் பண்ணவும் செய்யறா. இவளுக்கு கடைசியா ஒரு மோசமான லேடி கூட பாக்ஸிங் பண்ணவும் போறா. அவளை அடிச்சு வின் பண்ணிட்டானா இவளை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்ல. ஆனா இந்த லேடி ரூல்ஸ் பிரேக் பண்ணிட்டு ரெஃபரி பிரேக் விட்டதுக்கு அப்புறம் கூட அந்த பொண்ணை அடிச்சு அந்த பொண்ணுக்கு காயமாக்கி அந்த பொண்ணை வெளியேற்றலான்னு பிளான் போடுறா. ஆனா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட இந்த பொண்ணும் அவ கூட கவனமா விளையாண்டு அவளையே அடிச்சு அவளை தோக்கடிச்சிடுறா. ஆனா இந்த லேடி அப்ப கூட சும்மா இல்லாம இந்த பொண்ணை எதிர்பார்க்காத நேரத்துல இந்த லேடி இவளை அடிச்சு இவ கீழே விழுறப்ப இவளோட கழுத்து ஒடிஞ்சு இவ ஒரு சீரியஸான கண்டிஷனுக்கு போயிடுறா. கடைசியில இவ படுற கஷ்டத்தை பார்க்க முடியாத அந்த கோச்சும் அவளை நிம்மதியா மேலோகத்துக்கு அனுப்பிடுறாரு.